வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் சின்னாரந்தொட்டி கிராமம். அந்த சின்னாரந்தொட்டியில் வந்து பார்க்கும்போது ஒரு ஏரிக்கரை இருக்குது. ஏரிக்கரை கீழே வந்து ஒரு பழையமையான ஒரு கிராம கோயில் ஒன்று இருக்குது. உத்தமகர சாக்கியம்மாள் கோயில். அந்த அந்த கோயிலை ஒட்டியே வந்து பார்க்கும்போது ஒரு 8 நடுக்கல் தொகுப்பு வந்து இங்கே இருக்குது. இதில் பல சிறப்பு வாய்ந்த நடுக்கற்கள் இருக்குது. ஒரு தலைவனுக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல், புலி குத்தப்பட்டான்கள் மற்றும் ஒரு வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல் எல்லாமே பார்க்கும்போது இந்த தொகுப்புல இங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நடுகள் வரலாற்றில் ஒரு புதுமையான நடுகள் வரலாறு. அதனுடைய தொழில்நுட்பத்தை பொறுத்த அளவுல. நம்ம பல இடங்கள்ல எல்லாமே நடுகல்னா அ க சிலை செஞ்சு வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து ரொம்ப சில இடங்கள்ல தான் வந்து வர்ணமும் தீட்டியிருப்பாங்க. சாந்து பூசியிருப்பாங்க. ஆகவே இப்ப நாம பார்க்குற இந்த ஒரு நடுகள் முழுக்கவே வந்து சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்ட ஒரு நடுகல்லா இருக்கு. அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு மேல தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் இங்க இருக்கு. அதனுடைய இது பாருங்க வெளியில இவ்வளவு தூரத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 1 இன்ச்சிலிருந்து 1 1/2 இன்ச்சு வரலும் அதோடைய நல்ல மேல புடைப்பா செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்றத காட்டுற மாரி சில அடையாளங்கள்லாம் இருக்கு. இந்த பாருங்க புருவம் நல்லா உயர்ந்து இருக்கு. கண்ணு நல்லா பெருசா இருக்கு. அதே மாரி இந்த இந்த பெண்ணுடைய சிற்பமும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த வ இடை அமைப்பு, இந்த ட்ரெஸ் அமைப்பு, இது எல்லாமே வந்து விஜயநகர காலத்தை ஒட்டிய நாயக்கர காலம்னு சொல்லலாம். அதாவது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால உள்ள கலை அமைதியில இந்த அ சாந்த பூசியிருக்கிறாங்க. சுண்ண சாந்துனால இது வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த குதிரையினுடைய அமைப்பு, அதே மாரி இந்த இது பாருங்க, இந்த குதிரை லாயம் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் கூட பிளெயினா செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் இத வந்து அலங்காரம் மாரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆகவே இது வந்து சுண்ணாம்பு அ சாந்து பூசி, அதுக்கப்புறம் வர்ணம் பூசுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க வந்து நாம அ இதுல நல்லா பார்க்குறோம். ஆனா இந்த வர்ணங்கள் எல்லாமே முழுக்கவே போயிருக்கு. வர்ணம் முழுக்க முழுக்க அ மறைஞ்சிருக்கு. அல்லது அவங்க வந்து நல்ல வர்ணத்த அவங்க வந்து தேர்ந்தெடுத்து பண்ணாதனால, வர்ணம் முழுக்க போயிட்டு நமக்கு வந்து இது மட்டும் தான் இருக்குது. கலவை சுண்ணாம்பு கலவையினால் பூசப்பட்ட அந்த உருவம் மட்டும் தான் இருக்கு. இது நம்ம வழக்கமா பார்க்குற ஒரு தலைவன். அந்த தலைவன்றத காட்டுறதுக்காக இங்க கண்ணாடிய காட்டியிருக்கிறாங்க. ஒரு சேவகன் வந்து கண்ணாடிய பிடிச்சிருக்கான். ஒரு தாவக்கூடிய நிலையில குதிரைய காட்டியிருக்கான். அது மேல வந்து இந்த கடிவாளத்த பிடிச்சிருக்கிறான் வீரன் ஒரு கையில. இன்னொரு கையில வந்து கத்திய வச்சிருக்கிறான். 2 பக்கம் முனை உள்ள கத்தி. அவனுக்கு 2 மனைவியர் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு மனைவி வந்து கையில பேசட்டுமா? சார் வணக்கம். அந்த வீரனுடைய 2 மனைவியர் அங்க காட்டியிருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு கையில மதுக்குடுவையும், இன்னொரு கையில பழம் மாதிரி வழக்கமா நம்ம பார்க்குற அந்த இது. இன்னொரு மனைவி வந்து கைய தொங்க விட்டுருக்காங்க. இன்னொரு கையில சாமரத்த கையில ஏந்தியிருக்கிறாங்க. இந்த சாமரத்த வச்சிருக்கிறது, இந்த ம ம மதுக்குடுவை இதெல்லாம் வந்து அ ஆமா. அதாவது இறந்த வீரனுடைய மனைவியர் தீக்குளிச்சு இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு இது. இதே மாதிரியான நடுகல்ல நம்ம வந்து சென்னசந்திரத்திலயும் பார்த்துருக்குறோம். பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம். அதுல அதே மாரி தான். அந்த சென்னசந்திர நடுகலுக்கும் இதுக்கும் நெறைய ஒற்றுமை. சென்னசந்திரம் அப்புறம் இன்னொரு நடுகலும் இதே மாரி பார்த்தோம் நாம. இது வந்து 3வது நடுகள் இது மாரி பார்க்குறோம். அதாவது ஒரு வீரன் வந்து குதிரை மேல உட்கார்ந்துட்டு சண்டை போடுற மாரி இருக்குது. அவனுக்கு முன்னால வந்து ஒரு தளபதியே வந்து கண்ணாடிய பிடிச்சிருக்கிற மாரி இருக்குது. அதே மாரி இந்த பக்கம் வந்து அவருடைய மனைவியர காட்டுறது. இதுல இந்த நடுகல்ல பொறுத்தவரையில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாந்து பூசி, அதாவது சுதை வேலை செய்யப்பட்ட நடுகள் இது. நம்ம பல்வேறு வகையான நடுகல்ல பார்த்தோம் இல்லைங்களா? பெயிண்டிங் கூட பார்த்தோம் சில இடங்கள்ல. இங்கேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த பெயிண்ட் முழுக்கவே போயிருக்குது. ஆகவே வந்து சுதையால் செய்யப்பட்டது. இந்த சுதையில வந்து பழங்காலத்து அந்த இதுதான் தெரியுது. இந்த புருவத்த நல்ல மேல தூக்கி, கண்ண பெருசா காட்டி, இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாயக்கர் கால அந்த அந்த காலத்து தான். இது வந்து இப்ப புதுசா இவங்க பூசுனது இல்ல. பழங்கால அ அதாவது 300 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு சுதை வேலை பாட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கான
ஒரு மிக சிறந்த ஒரு சான்றா நம்ம இந்த நடுகளை நம்ம பார்க்கலாம்.